ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம கண்டென்ட் டெலிவரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட யூசர்ஸ் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் ஹையர் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டெலிவரின்றது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நாம் எப்படி ஆர்டிகல்ஸ் யூசர்ஸ்க்கு நம்ம அவங்க ஒருத்தர் நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக நம்ம ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்கள் வெப்சைட்டுக்கு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ்ன்றது ஒன்று வாங்கிக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கிடச்சிடும். இன்க்ளூட் நீங்கள் வீடியோவிலே பார்க்கலாம் என்னுடைய காண்டாக்ட் நம்பர். சரிங்களா? தென் அது போக சோஷியல் மீடியா எல்லா லிங்க்குமே கொடுத்துருக்கேன். தென் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மூலிமா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் ஸ்டார்டிங்கே நான் சொல்லிடுறேன் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, வெப்சைட் சம்மந்தமாக ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தென் இன்க்ளூட் நம்மளுடைய பிராண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ராஜ்குமார் SEO சர்வீஸ்னு சொல்லிட்டு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் ஓகேங்களா? நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணுறீங்க. அப்படி இல்லைனா ஆல்ரெடி மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ரெவன்யூ ரொம்பவே கம்மியாக தான் வருது. தென் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ICPC ஆர்டிக்கல் இன்க்ளூட் ஃபுல் அண்ட் ஃபுல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி கொடுப்போம் நாம. சரிங்களா? தென் US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி இது போல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி நம்ம ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணி கொடுப்போம். அதுவே நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவ்க்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, தென் நீங்கள் என்ன கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிகல்ஸ் கேட்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி நான் ஆர்டிகல்ஸ் கொடுப்பேன். சரிங்களா? தென் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிகல்ஸ் 200 நம்ம கொடுத்துட்ருக்கோம். மினிமமாக வேர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? தென் இது போக வெப்சைட்டுக்கு நம்ம பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட் மினிமம் ப்ரைஸில் ஹை ரெண்ட் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? அதில் காமனாக வரக்கூடிய 3 பேக்கேஜ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் 7000 ரூபாய், 15000 ரூபாய் அண்டு 25000 ரூபாய். ஓகேங்களா? தென் உங்களுக்கு 3 பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. தென் இது 3துலேயும் காமனாக வரக்கூடியது உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது 1 இயருக்கான அப்டேட்டடாக வித் லைசன்ஸ்க்கோட நம்ம ஃப்ரீ ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம் நம்ம. சரிங்களா? தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓன் ரிஸ்கில் நான் கற்றுக்க போகிறேன் அப்படியே ஒரு வெப்சைட்னா என்ன ஓன் ரிஸ்க் எடுத்து நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த 7000 ரூபாய் பேக்கேஜ் ஓகேங்களா? உங்களுக்கான ஹோஸ்டிங் அதாவது எப்படி சொல்கிறது உங்களுக்கான வெப்சைட்டை நான் ஹோஸ்ட் பண்ணி லைவ் கொண்டு கையில் கொடுத்துருவேன். நீங்கள் அதுக்கப்புறம் ஓன் ரிஸ்கில் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? அதுவே இந்த 15000 ரூபாய் பேக்கேஜ்ன்றது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டொமைன்னா என்ன, ஒரு ஹோஸ்டிங்னா என்ன, அது எப்படி பை பண்ணுறது, ஒரு வேர்ட்ப்ரெஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு பேசிக்லேருந்து டில் எண்டு ஃபைனல் வெப்சைட் நீங்களே பில்டு பண்ணி முடிப்பீங்க. அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீச்சிங்காக இருக்கும் அதில். ஓகேங்களா? அதாவது லேர்ன் பண்ணுறதா இருப்பீங்க. தென் 25000 ரூபாய் பேக்கேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பதிலாக நான் உங்கள் வெப்சைட்டுக்கு வேலை செஞ்சு உங்கள் வெப்சைட்டுக்கு மானிட்டேஷன் வாங்கி கொடுக்குறது அது வேலையாக இருக்கும். தென் அது உங்களுக்கு எந்த ஒரு டீச்சிங்கும் இருக்காது, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது. உங்களோட வெப்சைட்டை நான் டேக் ஓவர் பண்ணி நான் வேலை செஞ்சு கொடுப்பேன். ஓகேங்களா? தென் இது போக கஸ்டமைஸ்டு பில்டுக்குலாம் அமௌண்ட் இன்னுமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். தென் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஃபிலியேட் பண்ண போகிறீங்க அல்லது காமர்ஸ் அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை இந்த போல் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் அண்ட் நீடு பொறுத்து ப்ரைஸுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு காமர்ஸ் வெப்சைட்லாம் ரன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கெலாம் பேமெண்ட் கேட்வே ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது அதுக்கு சம் பேக்கேஜ் அதெல்லாம் மினிமமாக 35000 50000 வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து உங்களோட சர்வீஸ் என்னவோ அதை நீங்கள் எடுத்துக்குங்க. சரிங்களா? தென் அது போக வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. தென் பேக்லிங்க் சர்வீஸில் நீங்கள் எந்த சர்வீஸ் உங்களுக்கு நீடு இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா பேக்லிங்கில் எவ்வளவோ டைப்ஸ் பேக்லிங்க் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட வெப்சைட் சம்மந்தமாக நம்மக்கிட்ட இல்லாத சர்வீஸே கிடையாது. A to Z எல்லாம் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். தென் அதில் பேக்லிங்க் சர்வீஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் பேக்லிங்க் ₹1 நான் கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக நீங்கள் 1000 பேக்லிங்க்ஸ் ஆர்டர்ஸ் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேக்லிங்க் சம்மந்தமாக நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். அதையும் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். தென் நீங்கள் ஒரு ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க 1000 பேக்லிங்க்ஸ் அப்படின்னா வித்தின் 7 டேஸில் அந்த பேக்லிங்க்ன்றது உங்களுக்கு ஷம்ரஷ் அண்ட் ஏக்ரஃபில் அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுங்களா என்னென்னு சொல்ல வரன்றது? ஸோ நம்மளுடைய ஒர்க் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். சரிங்களா? அது போக வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டொமைன் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தென் இது போக வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லை ப்ரோ எனக்கு வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் 2000 கொடுத்து நீங்கள் கீ ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். தென் அது போக வெப்சைட் ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO இது போல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது. தென் இது போக அட்வான்ஸாக மாற்றி சொல்கிற பாருங்க ரொம்பவே அட்வான்ஸ் லெவலில் கோட் வைஸ் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட
டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு CSS, ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான்லாம் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ்டாக வந்து வெப்சைட் வேணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? தென் ரெக்குவயர்மெண்ட் என்னன்றது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எனக்கு ஃபர்தராக கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த வெப்சைட் கரெக்டாக இருக்குன்றதை நான் சொல்லிவிடுவேன். சரிங்களா? தென் இது போக இன்னுமே நம்மக்கிட்ட ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்குது. அதெல்லாம் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிடுறேன் என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். தென் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கண்டென்ட் ரைட்டிங்குள்ளே இந்த டாபிக்ஸ் பற்றி பேசுகிறேன். தென் இப்போதைக்கு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூசர்ஸ் ஃபஸ்ட்டு டைம் எங்கிட்ட வந்து ஒரே ஒரு ஆர்டிக்கிள் வாங்கினாலும் சரி, 10 ஆர்டிக்கிள் வாங்கினாலும் சரி, இல்லை 50 ஆர்டிகல்ஸ் வாங்கி இது ஒரு பிஸ்னஸாகவே நீங்கள் ஒரு ஃபைபர் இது போல் தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க்கில் ஒரு கிக்கு மாதிரி கிரியேட் பண்ணி நீங்கள் செல் பண்ணாலுமே சரி. ஓகேங்களா? தென் நீங்கள் எதை பண்ணாலுமே எங்கிட்ட ஒரு ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இது போல தான் இருக்கும். இந்த மாடலில் தான் உங்களுக்கு நான் வந்து டெலிவரி கொடுப்பேன். சரிங்களா? ராஜ்குமார் SEO சர்வீஸ். ஓகேங்களா? இந்த நேமில் தான் உங்களுக்கு வந்து மெயில்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். தென் நீங்கள் வந்து என்னை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டில் அட்டாச் பண்ணியிருப்பேன். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருமே உங்களுக்கு வந்து மேலேயே பார்க்க முடியும். ஓகேங்களா? யூசர் என்ன நீடுக்காக வந்து கண்டென்ட் நம்மக்கிட்ட வாங்குறாங்க, ஆட்சன்ஸ் அப்பில் இல்லை ஹூ காமர்ஸா இல்லை சோஷியல் மீடியாவுக்காகவா, என்ன நீடோ அதை பொறுத்து அதுவுமே நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். தென் 100% ஹியூமன் ரேட்டிங் கண்டென்ட்டு. என்ன தான் நம்ம ஹியூமன் ரேட்டிங் கண்டென்ட்டாக இருந்தாலுமே ஒரு சில சப்டைட்டில்ஸ் அண்ட் புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து அனதர் வெப்சைட்லேருந்து காமனாக மேட்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஹவு டு மேக் மணி ஆன்லைன் இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வேர்ல்டு வைஸ் எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பிளாகர்ஸ் இதுக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கக்கூடிய எல்லா விதமான டெஸ்டிங்குமே பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்கேன். தென் இந்த பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் எந்த அளவுக்கு 100% யூனிக்காக இருக்குன்றது அதுக்கான ப்ரூஃப்மே நான் உங்களுக்கு வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்களுமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? தென் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸுமே வந்து கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்கு முக்கியமாக 3 இருந்தால் போதிகமானது. ஒன்று ஃபோக்கஸ் கீவேர்டு, 2வது கரெக்டான டைட்டில், 3வது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தரான ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? ஏன்னா கண்டென்ட்டை நம்ம என்ன தான் யூனிக்காக ரைட் பண்ணாலுமே இது 3 கரெக்டாக நம்ம சரியானபடி கொடுக்கல அப்படின்னா அந்த ஆர்டிகல்ஸ் வந்து கரெக்டானபடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. ஓகேங்களா? ஏன்னா இது ஏன் அந்த இடத்த வந்து நான் சொல்ல வரேன் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஆர்டிகல்ஸ் வந்து கண்டென்ட்டை வாங்குறாங்க அப்படின்னாலுமே பிகினருக்கு பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் கீவேர்ட்னா என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? ஏன்னா பிளாகர் பொறுத்த வரைக்கும் பிளாகரில் ஒர்க் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ ஃபோக்கஸ் கீவேர்டு என்னென்னு தெரியாது, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா தெரியாது. ஓகேங்களா? ஸோ டைட்டில் மட்டும்தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா H2, H3, H4 இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் சொன்னால் கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. ஓகேவா? ஸோ யாருக்குமே வந்து இங்கே ஆக்சுவலி நம்ம கொடுக்குற ஆர்டிக்கலில் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் கொடுக்குற கீவேர்ட்ஸ், அதாவது நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுதான் ஃபோக்கஸ் கீவேர்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், தெளிவாக ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒன்று, அதே போல் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் பிளாகர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலுமே சரி, தென் பிளாகராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஜஸ்ட் ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக SEOக்குன்னு சொல்லிட்டு சம் பிளகின் வந்து யூஸ் பண்ணுவீங்க. தென் இது பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல. தென் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் SEO, ஆல் இன் ஒன் SEO, தென் அது போக ரேங்க் மாற்றி, இந்த 3 தான் ஏதாவது ஒன்று நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ நீங்கள் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எது யூஸ் பண்ணாலுமே அதுக்கு 3த்துக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற விதத்தில் தான் நம்ம வந்து 150 கேரக்டரில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ன்றது. சரிங்களா? தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில். ஓகேங்களா? ஸோ டைட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா டைட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் கீவேர்டுவே நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? பட் ஆனால் அந்த ஃபோக்கஸ் கீவேர்டு இதுதான் அப்படின்றது பிகினருக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா? பட் ஆனால் டைட்டிலே எந்த ஒரு டைட்டில் நம்ம மேக் பண்ணாலுமே அதில் ஃபோக்கஸ் கீவேர்டுன்றது கம்பல்சரி ஒன்று இருக்குன்றது தெரிஞ்சுக்கேன். ஸோ இப்போ நல்லா பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபோக்கஸ் கீவேர்டு இருக்குது, அதே போல் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அதே போல் டைட்டிலும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே வந்து கண்டென்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் கண்டென்ட்டோடைய ஸ்டார்ட் ஆகும்போது ஒவ்வொரு பேராகிராஃப் அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு பேராகிராஃபும் மினிமமாக 150 வேர்ட்ஸுக்குள்ளேயே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ரீசன் என்ன அப்படின்னா ரீடபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதே போல் யூனிக்காக இருக்கணும். ஒரு யூசர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வெப்சைட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பர்டிகுலர் பேராகிராஃபில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றது பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே போல் இடத்துக்கு தகுந்த போல் வேர்ட்ஸ் வந்து நம்ம போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? தென் நாம் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் வேர்ட் டேட்டா SEO வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது என்ன ஒரு பியூர் வேர்ட் டேட்டா SEO அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா தென் நான் வந்து ஸ்டார்டிங் சொன்னேன் ஃபார் ஆர்டிகல் 200 சொல்லியிருப்பேன். அதே போல் மினிமமாக 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு தென் இந்த பர்டிகுலர் ஆர்டிகளுக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடறேன். கிட்டத்தட்ட வந்து 2769 வேர்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ என்ன சொல்ல வரன்றது புரியுதுங்களா? இந்த 2769 வேர்ட்ஸில்
இந்த ஃபோக்கஸ் கீவேர்டுன்றது எத்தனை டைம் தெரியுமா வந்திருக்கும் உங்களுக்கு? அதிகபட்சமாக 4 டைம், அதிகபட்சம் 8 டைம் வந்திருக்கும். அப்படி வருது அப்படின்னா இது வந்து பியூர் ஒயிட் டேட்டா எஸ்இஓ. ஓகேங்களா? தென் அதுவே ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து மினிமமாக 20க்கு மேலே கிராஸ் ஆகுது அல்லது ஒரு 30 கிட்ட நெருக்கி பிடிச்சி வருது அப்படின்னும் போது அது வந்து கிரே டாட்டா அண்ட் எல்லோ டாட்டா எஸ்இஓக்குள்ளே போகும். அதுவே வந்து மினிமமாக 35லேருந்து ஏதோ 50க்கு மேலே ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து அகைன் திரும்பி வருது அப்படின்னும் போது அது வந்து பிளாக் டாட்டா எஸ்இஓக்குள்ளே போகும். புரியுதுங்களா? ஸோ யூசருடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து எஸ்இஓட பேட்டர்ன் வந்து மாறும். அதே போல் ரைட்டிங் மெத்தடுமே வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், இடத்துக்கு தகுந்த போல் வந்து வேர்ட்ஸ் வந்து போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம். தென் அதே போல் H1 H2 சப்டைட்டில் அண்டு புல்லட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஃபர்தராக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள். தென் ஒவ்வொரு கீவேர்ட்ஸுமே பொறுத்து ஆர்டிகிள்ஸ் வந்து எந்த இடத்த புல்லட் பாயிண்ட் ஆட் பண்ணுமோ அப்படிலாம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸாக கொடுக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸாக வந்து நம்ம வந்து கொடுப்போம். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் ஒவ்வொரு ஆர்டிகிள் ஃபஸ்ட்லையும் சரி எண்ட்லையும் சரி என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் அண்டு கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இது வந்து யூசர்ஸ்க்கு நம்ம மெயில் சென்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. தென் ஒன் ஸ்டெப் இதில் நான் பேக்கில் வரேன். ஸோ இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். தென் இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர்ஸ் நம்மக்கிட்ட வந்து 10+ ஆர்டிகல்ஸ் வந்து பை பண்ணியிருந்தார். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் பார்க்கலாம், தனித்தனியாக நம்ம வந்து அனுப்பிச்சிருக்கோம். தென் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஜிப்பைலாவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ டிலிண்டர் பாருங்கள், நம்ம வந்து ஜிப்பைலாக வந்து கொடுத்துருக்கோம். தென் அது இல்லாமல் நம்ம கொடுக்குற ஆஃபர்ஸுமே வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எக்ஸாமுக்கு அனதர் ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். தென் அதே போல் இந்த யூசர்ஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 10,000 பேக்லிங்க் வந்து நம்ம வந்து பில்டு பண்ணுறதுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆர்டர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான வீடியோஸுமே நம்ம சேனல் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? தென் இப்போ இந்த ஆர்டிகல்ஸுமே பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். தென் வேர்ட்ஸ் வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3127 வேர்ட்ஸில் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஆர்டிகல். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், சேம் அதே தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் கீவேர்ட், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் வந்து பாருங்கள், பேராகிராஃப் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எந்தெந்த இடத்த எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், போல்டு பண்ணி வேர்ட்ஸ் காமிச்சிருக்குமா இல்லைன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் இப்போ நினைக்கிறேன். சரிங்களா? தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக என்னென்ன கவர் அப் பண்ணியிருக்குன்றது இதில் வந்து சொல்ல வரேன். தென் நீங்கள் எங்கிட்ட வந்து ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆகுதுன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட நேம் அட்டாச் பண்ணி ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் இந்த நேம் தான் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? நான் வந்து என்னென்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிடும். தென் மெயிலுமே இன்க்ளூட் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான கான்டாக்ட் நம்பர் இன்க்ளூட் வாட்ஸ்அப் உங்களுக்கு லிங்க் வந்து கிடச்சிடும். தென் அது போக எல்லா யூசர்ஸ்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் காமன் தான். ஓகேங்களா? ஸோ நான் ஒருத்தருக்கு வந்து வேர்ட்ஸ் கம்மியாகவும் ஒருத்தருக்கு வந்து வேர்ட்ஸ் அதிகமாகலாம் நான் பண்ண மாட்டேன். பண்ணால் எல்லாருக்குமே வந்து ஈவனாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நாம் என்னென்ன ஒரு ஆர்டிகல்ஸில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதில் முக்கியமானதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த இடத்த நோட் அதாவது மெயிலில் வந்து அட்டாச் பண்ணியிருக்குது என்னன்னா வேர்ட்ஸ் அடி கவுண்ட் ஒன்று என்ன அப்படின்னா மினிமம் 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நான் கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? எஸ்இஓ ஆப்டிமேஷன் நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான் வேஸ்ட் எஸ்இஓ, ராங்க் மேத் அல்லது ஆல் இன் ஒன் எஸ்இஓ. நீங்கள் வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் எதுக்கு ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பிளாகருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பேஜ், ஆஃப் பேஜ் அண்ட் டெக்னிக்கல் மூணுமே ஃபாலோ பண்ண தெரியலனா கூட நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஜஸ்ட் ஒரு காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணாலே போதிகமானது. இன்டர் லிங்க், அவுட் பார் லிங்க், ஒரு இமேஜ் பேருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணாலே போதிகமானது. சரிங்களா? தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாகரிசம் 100% ஒரிஜினலாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா நான் ஸ்டார்டிங்காக சொன்னேன் இல்லையா, ஹவ் டு மேக் மணி அண்ட் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் வந்து இது போல் ஒரு கீவேர்ட்ஸ் நீங்கள் கொடுத்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா அனதர் வெப்சைட் சேம் கீவேர்ட்ஸாக இருந்தாலுமே டில் ஃபஸ்ட்லேயே ரெண்டு சரி நியூவாக ஒரு கீவேர்ட்ஸ் அல்லது ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாகரைஸ் வராத போல் நம்ம யூனிக்காக வந்து பண்ணி கொடுத்துருவோம். தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரீடபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ ரீடபிலிட்டி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து 16+ மேலே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது யாராலுமே வந்து 100% கொண்டு போகவே முடியாது. ஓகேவா? தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்டிங் கண்டென்ட் வந்து ஃபுல்லாகவே இது மேனுவல் ரைட்டிங்கிறது இந்த இடத்த நான் வந்து சொல்லிக்கிறேன். தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றதுமே நான் வந்து உங்களுக்கு வந்து நான் மெயிலில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன், பின் பண்ணி. தென் கண்டென்ட் ரைட்டிங்கில் மட்டுமே கிட்டத்தட்ட பார்க்கலாம் எவ்வளோ சர்வீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து வெப்சைட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? தென் அது போக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, தென் அது போக கஸ்டமைஸ்டாக வந்து வெப்சைட் டிசைன் பண்ணுறது. கஸ்டமைஸ்டு பில்டுனா அந்த வேர்ட் ப்ரெஸ் கிடையாது நண்பா, சிஎஸ்எஸ் ஜாவா நம்ம கோட் லெவலில் தான் சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸில் பாருங்கள், ஆட்சன்ஸ் அப்லோடுக்கு தனி சர்வீஸ் இருக்குது. அதே போல் ஐசிபிஎஸ்சி டயர் 1 கண்ட்ரி பேஸ் பண்ணி எழுதுறதுக்கு தனியாக இருக்குது. அதே போல் கண்டென்ட் ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டுக்கு தனி. சரிங்களா? ஸோ தென் அது போக
காமர்ஸ்க்கு தனி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தனி, இல்லை நீங்கள் சோஷியல் மீடியா போஸ்ட் போட போகிறீங்கன்னா அதுக்கு தனி, ஓகேங்களா. அதே போல் பேக்லிங்க் சர்வீஸ்லுமே வந்து பார்த்தா அந்த இடத்துல தெரியும், ஓகேங்களா. ஸோ தென் இது போக வந்து 301, ஓகேங்களா. அது போக இடிஓ அந்த கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு பேக்லிங்க் வேணுமா, கண்டிப்பாக பண்ணலாம். தென் இது போக கீழே அதாவது இதெல்லாம் ஏன் நான் வந்து உங்களுக்கு இதை மட்டும் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு வந்து காட்டுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இதுதான் ஒரு வெப்சைட்டுக்கு வந்து டாமினேட்டாக ப்ளே பண்ணும், ஓகேங்களா. இது தாண்டி வந்து ரொம்ப பெருசாலாம் எதுவும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ வெப்சைட் சம்மந்தமாக இது மட்டும் தான் ரொம்ப மெயினாக வந்து ப்ளே பண்ணும். அதை மட்டும் என்னன்றதோ அதை மட்டும் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்போயுமே கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து அது இப்போ வரைக்குமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம், ஓகேங்களா. என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் யாராச்சும் வந்து 10+ ஆர்டிகல்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல்+ ப்ரீமியம் தீம்ஸ் கூட 1 இயருக்கான ஃப்ரீ லைசன்ஸ் கார்டை நான் உங்கள் வெப்சைட்டுக்கு ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன். ஸோ நாம் வந்து ஒரிஜினலாக கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோமா இல்லையான்றதை நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டை நான் கீ ஆக்டிவேட் பண்ண பிறகு நீங்கள் இது போல் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. எந்த ஒரு ப்ரீமியம் தீம்ஸ்க்கும் வந்து இது போல் கீ ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டேஷ்போர்ட் வந்து காட்டும். ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் தான் உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்னொரு ஆஃபர்ஸுமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா 30 ஆர்டிகல்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல்+ ப்ரீமியம் தீம்ஸ் கூட 300 டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும், ஓகேங்களா. ஃபார் ஆர்டிகல் 200 சொன்னால் 10+ ஆர்டிகல் 2000 பே பண்ணுவீங்க. அதே 13+ ஆர்டிகலுக்கு வந்து 6000 வந்து பே பண்ணுவீங்க. தென் தீம்ஸோடைய காஸ்ட்டு மட்டும் நாம் கொடுக்குற தீம்ஸோடைய காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 21,000 வரும் இந்தியன் கரன்சிக்கு, அன்லிமிட்டட் லைசன்ஸ்க்கு கிடையாது, ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது என்னால் வந்து எப்படி ப்ரோ, அதாவது நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, எப்படி ப்ரோ ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, என்னோட சப்ஸ்கிரைபரான நீங்கள் அதே போல் என்னோடய கிளைண்ட்டான நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் தீம்ஸில் தான் ஒர்க் பண்ணணும், ஓகேங்களா. நீங்கள் ஒரு ஃப்ரீ தீம்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ப்ரீமியமில் ஒர்க் பண்ணுறதுக்கும் எவ்வளவோ இருக்கும் எஸ்இஓவில் டிஃப்ரென்ஸ் பொறுத்த வரைக்கும், புரியுதுங்களா. தென் எஸ்இஓ ஆப்டிமேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியமில் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால், ஃப்ரீ பொறுத்த வரைக்கும் பேருக்கு தான் ஃப்ரீயாக இருக்குமே தவிர அந்தளவுக்கு ரிசல்ட்ன்றது ஒன்று எதிர்பார்க்க முடியாது, சரிங்களா. தென் அது போக நியூ ஆஃபருமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பாருங்கள் பை ப்ளஸ் ஜென்ரல்+, அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் ஜென்ரல்+ ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க 2000 கொடுத்து அப்படின்னா உங்களுக்கு வந்து 300 டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும். அப்படி இல்லைனா நீங்கள் 5000 பேக்லிங்க்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல்+ ப்ரீமியம் தீம்ஸு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். அப்படி இல்லைனா ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும், ஓகேங்களா. ஸோ தீம்ஸோட காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு ஜென்ரல்+ ப்ரீமியம் தீம்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா ஜென்ரல்+ ப்ரீமியம் தீம்ஸ் பற்றி நீங்கள் ஜஸ்ட் ஃபார் நீங்கள் எங்கன்னா ரிசர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும் என்ன சொல்ல வருன்றது, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நண்பா இன்றைக்கான வீடியோ. தென் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட் எதனா கிளியர் பண்ணுறதா இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.